Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indu.G. இன்றைக்கி நான் வெஜிடபிள் சோமாஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் எப்படி வெஜிடபிள் சோமாஸ் பண்ணுறது. இது கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய உள்ள ஸ்டஃபிங்க்கு வேண்டிய காய்கறியெல்லாம் வேக வச்சுட்டேன். நான் என்னென்ன காய் போட்டிருந்தேன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி 4 நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுட்டேன். ஒன்றும் பாதியாக மசிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் பொடியை நறுக்கி நல்லா வதக்கிட்டேன். சிவப்பு வதக்கிட்ட பிறகு இந்த மசித்து வச்சுருக்க காயெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கலரிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய கொஞ்சம் மசாலா போடுறேன். சீரகம், சோம்பு, கரம் மசாலா போடுறேன், உப்பு, அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா கலரிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டு நல்லா கலரிட்டேன். அதுக்கப்புறம் பொடியாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அரிஞ்சு அதில் போட்டு நல்லா வதக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அது ஆறின பிறகு இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, சப்பாத்தி மாவு, அது சின்ன சின்ன ஷேப்பாக பூரி மாதிரி திரட்டி இந்த பூர்ணத்தை, இந்த ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூனில் எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாகவும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு அதை மூடி 2 பக்கம் இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் காய வச்சுருந்த கடாயில், சின்ன கடாயில் காய வச்சு அதே மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். இந்த சின்ன கடாயில் காய வைக்கிறதுனால நம்ம எண்ணெய் நிறைய விட முடியாது. அதாவது திட்டமாக சைஸ் ஷேப் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய எண்ணெய் போட்டு பெருசாக பண்ணேன்னா அந்த எண்ணெய் திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் சின்ன திட்டமாக உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சின்ன கடாயில் நீங்கள் சின்ன தீயில வச்சு பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் சமோசா, இது மாதிரி இந்த சோமாஸ், இந்த வெஜிடபிள் சோமாஸ், இதுவே நீங்கள் மட்டன் சோமாஸ் கூட பண்ணலாம். அது எப்படின்னா இந்த கீமா இருக்குது இல்லைங்களா, கீமா சொல்லுவாங்க. இதே மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி போடாதீங்க. இது நல்லா வதக்கிட்டு இந்த கீமாவை நல்லா வேக வச்சு நல்லா அரைச்சிடுங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த வெங்காயம்லாம் வதக்கிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டுலாம் அதில் போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அதுக்கு வேண்டிய காரப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா அடுப்பில் சின்ன தீயில வச்சு நல்லா கலரி ட்ரையாக பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஆறின பிறகு அது நல்லா எவ்வளோ உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூனோ எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ இந்த சப்பாத்தி மாவை சின்னதாக உருட்டி அதில் வச்சு சின்ன தீயில எண்ணெய் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அது மட்டன் சோமாஸ். இது வெஜிடேரியன் சோமாஸ். இதுவே ஸ்வீட் சோமாஸ் கூட பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம கிருஷ்ணகிரிக்கெலாம் பண்ணுவோம். அது எப்படின்னா ரவையை நல்லா வறுத்துட்டு அது கூட சர்க்கரை, அப்புறம் கொப்பரை தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அது நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு திரட்டி அதில் வச்சு போடுற மாதிரி ஸ்வீட் சோமாஸ் அது வறுத்துவாங்க. அதுதான் ஸ்வீட் சோமாஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ்.